பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்று வரக்கூடிய திமுகவுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாட்டில் மொத்தம் 25 தீர்மானங்களை இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்திருக்கிறார். அதனை நிறைவேற்றி தருமாறும் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த 25 தீர்மானங்களில் பல்வேறு தீர்மானங்கள் மிக முக்கியமான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்று திமுக தற்போது மேலும் தன்னுடைய தீர்மானத்தில் முன்மொழிந்திருக்கிறது. அதே போன்று பாஜக மீது கடுமையான கண்டனங்களையும் முன்வைத்திருக்கிறது. அது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மொத்தம் 25 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு. இதுல திட்டங்களுக்காக முதலமைச்சருக்கு பாராட்டு, இதெல்லாம் கடந்து ஆளுநர் பதவி விவகாரம், அயோத்தி ராமர் கோவில், இந்துக்களுடைய முதன்மையான எதிரி பாஜக தான் அப்படின்ற நேரடியான அட்டாக்க இந்த மாநாட்டு தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னது? பாரதிய ஜனதா மீது தாக்குதலை கூர்மைப்படுத்தி இருக்கிறது. திமுக அரசின் அந்த பிளாக்ஷிப் புரோகிராம், அவற்றுக்கான பாராட்டு, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இது போன்ற பல திட்டங்களுக்காக பாராட்டு, பொங்கல் பரிசு தொகுப்புக்காகவும் பாராட்டி இருக்கிறார்கள். அதெல்லாம் போக இதில் நாம் பார்க்க வேண்டிய அரசியல் நுணுக்கம் என்னவென்றால், பாரதிய ஜனதா தான் முதல் எதிரி. இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி திமுக, இந்து விரோத கட்சி பாரதிய ஜனதா. இப்படியான ஒரு சொற்சித்திரத்தை வரைவதற்கு, அரசியல் சித்திரத்தை வரைவதற்கு, பொலிட்டிக்கல் நேரேட்டிவ், அதற்காக திமுகவின் இளைஞரணி மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதில் பாரதிய ஜனதாவின் தீவிர ஆதரவாளர்கள் தீர்மானங்களை புறக்கணித்து விடுவார்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் திராவிட உணர்வு உள்ளவர்கள், திமுக ஆதரவாளர்களுக்கு, குறிப்பாக இளைஞரணி தம்பிமார்களுக்கு இது பெரிய உற்சாகமாக இருக்கும். அநேகமாக திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் என்பது இதன் அடிப்படையில் தான் அமையும். அதற்கான அடிக்கோடுகளாகத்தான் நாம் இந்த தீர்மான விவரங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஜனவரி 21, அநேகமாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். இன்னும் சரியாக ஒரு மாதம் இருக்கிறது தேர்தல் பயணத்திற்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் அமைத்து விட்டார்கள். எனவே இதை திமுக எந்த பாதையில், எந்த வியூகத்தில் நடைபோடும் என்பதற்கான ஒரு உரைகள் இந்த தீர்மானம். இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷா. தற்போது திமுக இளைஞரணி மாநாட்டில் 25 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த தீர்மானங்களில் முக்கிய அரசியல் ரீதியான திமுகவுடைய அடுத்த பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்ற தீர்மானங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அயோத்தி ராமர் கோவிலை முன்னிறுத்தி வாக்கு வங்கி அரசியலை பாஜக முன்னெடுக்கிறது, மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை பாஜக செய்திருக்கிறது, இதற்கு மிகப்பெரிய கண்டனம் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வேலைவாய்ப்பு தொடர்பாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருந்த நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழர்களுக்கு முன்னுரிமை என்பது கொடுக்கப்பட்ட நிலையில் பாஜக ஆட்சி வந்த பிறகு அது முற்றிலுமாக மறுக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கிடையே ஒரு பகைமையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை இந்த பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற பல்வேறு தாக்குதல்களை பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. அதே நேரத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றப்பட்ட பிறகு பல்வேறு முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக புதுமை பெண், மகளிர் உரிமை திட்டம், மகளிர் பேருந்து, மிக்ஜாங் புயலின் போது மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சிறப்பு நிவாரணத் தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு, இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இறுதியாக இருக்கக்கூடிய 5 தீர்மானங்கள் மிக மிக கவனத்தை பெறக்கூடியவை. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் சொன்னதை போல அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலில் திமுக அரசு, குறிப்பாக திமுகவுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கும் என்பதை இந்த தீர்மானங்கள் ஒரு அடிக்கோடிட்டு காட்டுவதாக நமக்கு உணர்த்த முடிகிறது. குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று தென்னிந்தியாவிலிருந்து ஒரு கட்சி, குறிப்பாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய திமுக இந்த முழக்கத்தை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 1969களில் ஆளுநருடைய பதவி தொடர்பாக ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி தொடர்பாக பரிந்துரைகள் பெறப்பட்டு பல்வேறு தரப்பிடம் கருத்து கேட்கப்பட்டது. அப்போது ஆளுநர் பதவி தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை இந்த ராஜமன்னார் கமிட்டி மிக காட்டமாகவே முன்வைத்திருந்தது. அதனை பரிசீலித்து மீண்டும் அந்த பதவியை நீக்க வேண்டும் என்ற முழக்கத்தை தற்போது திமுக முன்வைப்பது குறிப்பிடத்தக்கது.